Hello friends, welcome back to our channel. Joyful Homemaking சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு மிக்க நன்றி. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்னென்னலாம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வேஸ்ட்டை வச்சு எப்படி கிரியேட்டிவா யூஸ் பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸ் எல்லாமும் அது மட்டும் இல்லாத கிச்சன் டிப்ஸ் எல்லாமும் பார்க்க போறோங்க. சின்ன சின்ன குறிப்பா இருந்தாலும் உங்களுக்கு பயனுள்ள குறிப்பா தான் இருக்கும். கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வேஸ்ட்டை வச்சு நம்ம இது பாக்ஸ் எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு தூக்கி போட்டுருவோம் இல்லைங்களா, அதெல்லாம் வச்சு எப்படி கிரியேட்டிவாக பண்ண போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சில குறிப்புகள்லாம் உங்களுக்கு புதுசாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க குறிப்புகளில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே தெரிய வரும். குறிப்புகள் 1000, அதில் சில உங்களுடன். வாங்க ஃபர்ஸ்ட் குறிப்பு என்னன்னு பார்த்துடலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பாக்ஸ் தாங்க. இந்த பாக்ஸை வச்சு நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலான்ற ஐடியாஸை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாத இந்த பாக்ஸில் கிவி ஃப்ரூட்ஸ் வரும், அப்படி இல்லைன்னா ப்ளூபெர்ரி வரும். அந்த மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார் பஸார், அப்புறம் பார்த்திங்கன்னா மோர், இந்த மாதிரி எல்லாம் இடத்துலலாம் இந்த மாதிரி பாக்ஸில் வச்சு தான் தருவாங்க. இந்த பாக்ஸை நம்ம தூக்கி எறிஞ்சிடுவோம். ஸோ இதை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மிடில் 3 லேயராக நான் கட் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் என்னென்னா ரொம்ப வெயிட்டை தாங்காது இல்லைங்களா. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கிரிப்னஸ் இருக்காது. அது மட்டும் இல்லாத ஏதாவது ஃபுட் ஐட்டம் இதில் போட்டு வைக்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது. ஏன்னா இந்த பாக்ஸஸ்லாம் நம்ம யூஸ் அண்ட் த்ரோன்றதுனால இதை வச்சு நம்ம வேறு விதமாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி 3 லேயராக நான் கட் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் ஏதாவது கலர் பென்சில் பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கிளிப்ஸ், பசங்க கிளிப்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு ஹேர் கிளிப்ஸ் அந்த மாதிரி, அப்புறம் பேண்ட், ஸ்கூலுக்கு போகும்போது எரேசர், பென்சில் இது எல்லாமே இது உள்ளே போட்டு ரேக்கில் வைக்கிற மாதிரி அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரப்பர் பேண்ட்ஸ் எல்லாம், கேச்சிங் கிளிப்ஸ் இதெல்லாம் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டேன். இதை கொஞ்சமாக மடித்து விட்டுக்கிறேன். அதாவது உங்களுக்கு இந்த ஷேப்பில் எல் ஷேப் மாதிரி கொஞ்சமாக மடித்து விட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேணும்னா எட்ஜில் ஸ்டாப்லர் பண்ணிக்கலாம். ஒரு சிலதில் வெளியே அந்த ஸ்டாப்லர் பண்ணுற இடம் சின்னதாக இருக்குது, பண்ண முடிஞ்சால் நீங்கள் ஸ்டாப்லர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அப்படியே கூட இருக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மேலே டாப்பில் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்கொயரை கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு போஸ்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். பேக் சைடில் இப்போ டபுள் ஸ்டிக் போட போகிறோம். உங்களுக்கு நல்லா நீட்டாக வேணும்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதை 2ஆக கட் பண்ணி 2 எட்ஜ்லேயும் ஒட்டிடலாம். இதை நம்ம செவுத்தில் ஒட்டலாம், அப்படி இல்லைன்னா உட்டன் டோர் அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போ வாங்க ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணி 3 லேயர்ஸாக வச்சுருந்தேன் இல்லைங்களா, இதை நான் கீச்செயின் ஹோல்டராக மாட்டிக்கிறேங்க. ஸோ ஒரு கீச்செயின் ஹோல்டராக இருக்குது. நீங்கள் கதவுக்கு பின்னாடியோ இல்லை கதவுக்கு செவுத்தில் இந்த மாதிரி மாட்டிட்டிங்கன்னா, இல்லை வேறு எங்கேயாவதுன்னா கீச்செயின் ஹோல்டராக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டாப்பில் கட் பண்ணோம் இல்லைங்களா, இப்போ பாருங்கள் கீச்செயின் ஃபுல்லாக நான் ஒரு 3 லேயர் தான் பண்ணியிருக்கேன் இதில். ஏன்னா சின்னதுன்றதுனால மேலே பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது கார்டு வைக்கிறது, அப்படி இல்லைன்னா சிலிண்டர், அந்த புக்ஸ் எல்லாம் வைக்க இந்த மாதிரி எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். வேஸ்ட்டை வச்சு ரீயூஸ் பண்ணிடலாம். இப்போ வாங்க அடுத்த குறிப்பு என்னன்னு பார்த்துடலாம். பீர்க்கங்காய் வாங்கியிருந்தேங்க. ஸோ அந்த பீர்க்கங்காய் தோலையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாங்காய் தோலையும் வச்சு எப்படி சட்னி சூப்பராக பண்ணலான்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வித்தியாசமான ரெசிபி, வாங்க பார்த்துடலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேங்க. நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வெறும் மாங்காய் தோலை வச்சு நான் ஒரு ரெசிபி, அதாவது துவையல் சொல்லியிருந்தேன். இது பீர்க்கங்காய் தோலையும் செய்து இது வேறு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. வாங்க பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உளுந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். வரமிளகாய் ஒரு 4 காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிடியளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பீர்க்கங்காய் தோல்லாம் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மாங்காய் தோல் இது 2த்தையும் தான் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ புளிப்பாகவும் கொஞ்சம் அந்த மாங்காய் தோல் தெரியும்.
அதாவது அந்த மாங்காய் ஃப்ளேவர் தெரியும் உங்களுக்கு. எப்பயுமே பீர்க்கங்காய் தோல் வச்சு செஞ்சது அந்த டேஸ்ட்டையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் பீர்க்கங்காய் வச்சு கூட அதுவும் சூப்பராக இருக்கும் அந்த துவையல். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லாட்டை வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். உளுந்து ஆட் பண்ணும் போதே அந்த வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக கொஞ்சமாக புளி, ஒரு அரை லெமன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிங்க. பெருங்காயம் கொஞ்சோண்டு. இதெல்லாம் ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும். இப்போ சால்ட் ஆட் பண்ணி அரைச்சிட்டு வந்துடலாம். இதை இந்த மாதிரி கொஞ்சம் கொரன்னு அரைச்சிட்டிங்கன்னா துவையலுக்கு சூப்பராக இருக்குங்க. சட்னினா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதுக்கப்புறம் தாளித்து நீங்கள் வணக்குனீங்கன்னா சூப்பரான துவையல் தயாராகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து புலாவ் செய்யலாம் அப்படின்னு பார்த்தேங்க. பட் பட்டாணி ஊற வைக்க மறந்துட்டேன். ஸோ பட்டாணியில் எந்த கொட்டை நீங்கள் ஊற வைக்க மறந்துட்டிங்கனாலும் இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அர்ஜென்ட்டுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இந்த மாதிரி ஹாட் பேக் எடுத்துக்கிறேங்க. ஹாட் பேக் இல்லை அப்படின்னா கூட ஏதாவது வந்து ஃப்ளாஸ்கில் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ இதில் ஹாட் வாட்டர் எவ்வளோ உங்களுக்கு பட்டாணி வேணுமோ இல்லை எந்த பயிர் வேணும்னாலும் இந்த மாதிரி போட்டுட்டு ஹாட் பேக்கில் ஹாட்டான தண்ணி, சுடு தண்ணி நீங்கள் நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஸோ உங்களுக்கு 1 or 2 ஹவர்ஸ்க்குள்ளேயே நல்லா மெத்துன்னு ஆகிடும். ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு தாங்க இதை நான் செய்யணும் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து சீக்கிரமாகவே இது சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒரு 1.5 hour கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ புலாவ் செய்கிறதுக்கு நான் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இது இருக்குது. கொஞ்சம் நான் வந்து நெசுக்கி கூட உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா கொஞ்சம் மெத்துன்னு இருக்குது. ஸோ நம்ம எந்த பயிர் இந்த மாதிரி அர்ஜென்ட்டுக்கு தேவைனாலும் பண்ணிடலாம். ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க அடுத்த குறிப்பு என்னன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி டேப்லெட்டோட கவர் இருக்கும் இல்லைங்களா, இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதையும் பார்த்துடலாம் வாங்க. இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிசர் வந்து ஷார்ப் இல்லைனா கூட இது ஷார்ப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு கூர்மையான, அதாவது ஒரு பின் மாதிரி பண்ணிக்கலாங்க. ஊசி மாதிரி, நீளமான ஒரு ஊசி மாதிரி பண்ணிக்கலாம். இதை வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்னர் இருக்கு இல்லைங்களா, அதனோட அடைப்பெல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் மாதிரி பயன்படுத்திக்கலாம். ஸோ இதை நல்லா ரோல் பண்ணிவிட்டு பர்னரில் இருக்க அடைப்பெல்லாம் இதை வச்சே நீங்கள் க்ளீன் பண்ணிடலாங்க. ஸோ இந்த ஷார்ப்னஸில் ஈஸியாக நம்மளுக்கு வந்து க்ளீன் ஆகிடும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பாருங்கள், ஃபுல் ஹோல்ஸில் இருக்கிறது எல்லாமே வந்துடுங்க. இந்த மாதிரி நம்ம வச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாத சிசர் வந்து ஷார்ப்னஸ் போயிடுச்சுன்னா கூட இந்த மாதிரி டேப்லெட் கவர்ஸை வந்து நம்ம கட்டணும் போது உங்களுக்கு அந்த சிசர் கூட ஷார்ப்பாக ஆகும். மிக்ஸி ஜாரில் கூட நீங்கள் போட்டு மிக்ஸி பிளேடு வந்து உங்களுக்கு ஷார்ப் வேணும்னா அதை கூட ட்ரை பண்ணலாம். இப்போ வாங்க அடுத்தது என்னென்னா, இதே இந்த டேப்லெட் கவரில் வந்து கட் பண்ணோம் இல்லைங்களா, அதனோட இதுவில் வந்து இந்த மாதிரி எட்ஜில் இருக்க அந்த அழுக்கெல்லாம் எடுத்துடலாங்க. கேஸில் இருக்க அழுக்கெல்லாம் இந்த மாதிரி ஈஸியாக எடுத்துடலாம் பாருங்கள். இது உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது பின் தான் போகும். அதனால் வந்து நம்மளுக்கு அந்த கேஸ் இதுவெல்லாம் வேஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கார்னர் இடுக்கல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த மெடிசினல் அந்த அட்டையை வச்சே நம்ம க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பர்னருக்கு சைட்லலாம் கூட உங்களுக்கு இந்த ஆயில் பேஸ்ட்டாக மாதிரி ஒட்டிக்கும். ஸோ இதையும் வந்து இந்த மாதிரி டேப்லெட் கவரை வச்சு இந்த ஷார்ப்னஸை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். அந்த ஆயிலோட கம் மாதிரி ஒட்டிக்குங்க. அப்புறம் பருப்பு தண்ணியெலாம். இன்றைக்கி பார்த்த இந்த குறிப்பு எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நம்புகிறேன். குட்டி குட்டி குறிப்புன்னா கூட நம்மளுக்கு ஒரு சில டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாமும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அதையும் நான் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். இதில் இருக்க டிப்ஸ் எல்லாமே நான் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். கிச்சன் டிப்ஸ், கிளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட், குக்கிங் அப்படின்ட்டு பலவிதமான டிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கேங்க. அதை ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் தந்திருக்கேன். உங்களுக்கு டைம் இருக்கும் போது கண்டிப்பாக போய் அதை விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணிவிட்டு ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிப்ஸ் வகைகளோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.